ஹலோ மக்களே, நம்ம இன்னைக்கு கோயம்புத்தூர் நியரஸ்ட் பீச்சாக இருக்கிற ஸ்நேகிதரம் பீச்சுக்கு தாங்க போகிறோம். அது போக ஒரு ஜூ ஒன்று கவர் பண்ணியிருக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்நேகிதரம் பீச்சுக்கு அருகாமையில் என்னென்ன இருக்குது, எந்தெந்த பீச்சை சுற்றி பார்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் 7 மணிக்குங்க நாங்கள் பயணத்தை ஸ்டார்ட் பண்ணோங்க. கோயம்புத்தூர்லேருந்து ஸ்நேகிதரம் பீச்சுக்கு பார்த்தீங்கன்னா 132 கிலோமீட்டர் வருங்க. முதல் இடமா நாங்கள் பிளான் பண்ணது பார்த்தீங்கன்னா நெம்மாரா பெட்ஸ் பார்க் தாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஐவேஸ்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் உள்ள போனோம்னா நெம்மாரால் இருக்க இந்த ஜூக்கு போய் ரீச் பண்ணலாங்க. இந்த பெட்ஸ் பார்க் போற வழியிலேயே பார்த்தீங்கன்னா நெம்மாரா ஃபுல்லாமே வயல்வெளிகளும் தோட்டங்களாகவும் சூப்பரா இருந்துச்சுங்க. அழகான இயற்கை காட்சிகளை ரசிச்சபடி அந்த இடத்துக்கு போய் ரீச் பண்ணங்க. இந்த இடத்துக்கான டிக்கெட் பிரைஸ் பாத்தீங்கன்னா பர் ஹெட்டுக்கு 150 வருங்க. நாங்க ஒரு 10 o'clockவே உள்ள ரீச் பண்ணங்க. ஒரு லிமிட்டடான பார்க்கிங் வசதியோட முன்னாடியே என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா கஃபே எல்லாம் வச்சிருந்தாங்க. இந்த பெட்ஸ் பார்க்கோட ஸ்பெஷலே பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற ஒரு சில அனிமல்ஸை நம்ம கையில கொடுத்து அதுக்கு ஃபீட் பண்ண வைப்பாங்க. முதல்ல உள்ள போனதும் பாத்தீங்கன்னா மெக்கா அந்த பெரிய பேரட்டை கொடுத்தாங்க. எடுத்து கொடுப்பீங்களா? அதுக்கு சீடு ஃபீட் பண்ண கொடுத்தாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா பைத்தான் பாம்புங்க. அப்படியே நல்லா துருன்னு 2 பைத்தான் பாம்புங்க. ஒன்று கையிலையும் ஒன்று கழுத்துலையும் மாட்டி விட்டாங்க. அப்படியே ஒரு கூஸ் பம்பியா சூப்பரா இருந்துச்சுங்க. அந்த ஃபீலே சூப்பரா இருந்துச்சுங்க. பைத்தான் இந்த பெட்ஸ் பார்க்ல பாத்தீங்கன்னா ஊர்வன பறவைகள் இக்குவானான்னு ஒண்ணு கொண்டு கொடுத்தாங்க. நம்ம ஏரியால பாத்தீங்கன்னா அதை ஓனான்னு சொல்லுவாங்க. ஃபாரின் பிரீடுங்க. அப்படியே கையில அப்படியே பொட்டாட்ட அமைதியா உட்காந்துருச்சுங்க. அந்த மாதிரி அனிமல்ஸ் நிறைய வச்சிருப்பாங்க. ஒரு 2 ஹவர்ஸ்க்கு இங்க சுத்தி பார்க்கலாங்க. ஃபேமிலிஸும் குட்டீஸும் ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க இந்த இடத்துக்குலாம் வந்தோம்னா. அதை கடந்து பாத்தீங்கன்னா ஃபிஷ் டேங்க்ல இருக்க ஃபிஷ்க்கு பாத்தீங்கன்னா நம்ம கையால கொண்டு போய் கையை தண்ணிக்குள்ள விட்டு ஃபிஷ்க்கு ஃபுட்டு கொடுக்குற மாதிரி எல்லாம் நல்லா இருந்துச்சுங்க. சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த பார்க்கே பாத்தீங்கன்னா ஒரு காட்டு பகுதிக்குள்ள தாங்க இருக்கு. அவ்வளோ சில்லான கிளைமேட்டுங்க, கூலா இருந்துச்சுங்க. இந்த சம்மருக்குலாம் நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டு போகணுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. கடந்து அதை சுத்தி ஒவ்வொரு இடத்துக்கா போகும்போது ஒவ்வொரு குண்டுக்குள்ளரையும் ஒவ்வொரு அனிமல்ஸ் வச்சிருந்தாங்க. முயல், ரேட்டு, கேட்டு, டக்கு அப்படின்னு நிறைய வச்சிருந்தாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா இங்க கிட்ஸுக்குன்னே ஒரு பிளே ஜோன் இருக்குங்க. ஒரு குட்டியான அளவுல சின்னதா ஒரு பிளே ஜோன் இருக்குங்க. அப்புறம் பாத்தீங்கன்னா டாங்கி, கோட்டு, ஒட்டகம் அப்படின்னு நிறைய இருந்துச்சுங்க. கலர் கலரா இருக்க பேரட்ஸ்க்கு நடுவுல பாத்தீங்கன்னா சீடை கொண்டு கொடுத்து அதுக்கு ஃபீட் பண்றதுக்கு உள்ள விட்டுருவாங்க. அது மேல கையில அப்படின்னு உட்காந்து விளையாடுங்க. அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. இந்த நெம்மாரா பெட்ஸ் பார்க்கை பத்தி நான் ஒரு ஃபுல் வீடியோவை போட்டிருக்கேங்க. மேல லிங்க் தர செக் பண்ணி பாருங்க. இங்கிருந்து நாங்க நேரா எங்க கிளம்பி போனோம் பாத்தீங்கன்னா ஸ்நேகிதரம் பீச்சுக்கு தாங்க கிளம்பி போனோம். நெம்மாரா பெட்ஸ் பார்க்ல இருந்து பாத்தீங்கன்னா ஸ்நேகிதரம் பீச்சுக்கு 68 கிலோமீட்டர் தாங்க வரும். ஒரு 1.5 மணி நேரத்துல அங்க போய் ரீச் பண்ணிடலாங்க. போற வழியிலேயே திருச்சூர் பகுதிகளிலேயே ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்ல ஃபுட்டு சாப்பிட்டு போய்க்கோங்க. அங்க பீச் ஓரத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஃபுட்டு கிடைக்காதுங்க. அங்க பாத்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் அந்த மாதிரி ஐட்டம் தாங்க இருக்கும். கோயம்புத்தூர்ல இருக்க பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்ச பீச்சா பாத்தீங்கன்னா ஸ்நேகிதரம் பீச் தாங்க இருக்கு. அதனால பாத்தீங்கன்னா இங்க கிரௌட் ஜாஸ்தியாக தாங்க இருக்கும். அங்க இறங்கின உடனே பாத்தீங்கன்னா இடதுபுறமா கிட்ஸுகளுக்கான ஃபன் பார்க்னு வச்சிருக்காங்க. டிராம்போலின் கேம்ஸ், ஜட் ரைடு அந்த மாதிரி ஒரு 4-5 கேம்ஸோட மியூசிக் பிளே பண்ணி அவ்வளவு சூப்பரா இருந்துச்சுங்க அந்த இடமே. கிட்ஸுக்கெல்லாம் வந்தாங்கன்னா அங்க கேம்ஸ் பிளே பண்றதுக்கான ஒரு இடமும் சூப்பரான இடமும் கூடங்க. ஸ்நேகிதரம் பீச் அவ்வளோ ஒரு அழகான பீச்சுங்க. ஒரு ப்ளூ விசா அவ்வளோ ஒரு அழகான கடல் பரப்பு பார்க்கக்கூடிய ஒரு பீச்சுங்க. வந்ததும் பாத்தீங்கன்னா தண்ணியில இறங்கி போய் குளிக்கிறதுக்கு போயிட்டேங்க. தண்ணி அவ்வளோ நல்லா சில்லுன்னு அவ்வளோ கலர்ஃபுல்லா ஒரு 5 மீட்டர் உள்ள போய் இறங்கி குளிச்சுங்க. லைஃப் கார்டும் அங்கதாங்க இருப்பாங்க. அவங்க ஒரு சர்ஃப் போர்டோட அங்க இருந்து எல்லா மக்கள் எங்கெங்க போய் குளிக்கிறாங்க, எவ்வளவு தூரம் போறாங்க அப்படிங்கறது மானிட்டர் பண்ணிட்டே அங்கதாங்க இருப்பாங்க. நம்ம இந்த இடத்துல அவ்வளோ பாதுகாப்பா நம்ம குளிக்கலாங்க. அவ்வளோ பெரிய அலைகளும் இல்லாம ஒரு மீடியமான அலைகள் மோதி கடல்ல இறங்கி குளிக்கும் போது அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க.
பீச்சுக்குன்னு வந்தாலுமே பெரியவங்க எல்லாம் சின்ன குழந்தைங்களா மாறி எல்லாரும் அவ்வளவு சந்தோஷமா குளிக்கிறது இந்த இடத்துல பார்க்க முடிஞ்சதுங்க. இந்த பீச்ல பாத்தீங்கன்னா ஈவினிங் சன்செட் பார்க்கலாங்க. அவ்வளோ ஒரு அழகான சன்செட்டு சூப்பரா இருக்குங்க. அதை பார்க்கறதுக்காகவே மக்கள் ஃபேமிலியா வருவாங்க. அவ்வளோ ஒரு அழகான சன்செட்டுங்க. அப்படியே அந்த சூரியன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கி போய் செந்நிறமா மாறி, கடல் பரப்பையும் பாத்தீங்கன்னா செந்நிறமா மாறி அப்படியே தண்ணிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா மறைகிறத பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான காட்சிங்க. பீச்சுக்குன்னு போயிட்டாலே ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிடணுங்க. அதுக்கேற்ற மாதிரியே நாங்க போய் கேரளாவோட ஸ்பெஷல் உப்பிலிட்டா வாங்கி சாப்பிட்டேங்க. அவ்வளோ நல்லா இருந்துச்சுங்க. அப்போ மாங்காய் வாங்கிக்கலாமா இல்லை வேற என்ன வாங்குறது? சரி கொடுங்க, ரெண்டே அதிகம் கொடுத்துருங்கண்ணா. குட்டியாக இருக்குது இன்னொன்று, அது சின்னதாக போட்டிங்களா அதை கேட்டேன். எவ்வளோண்ணா? 20. போடுங்கண்ணா. நான் இங்கே வாஷ் பண்ணுற ரூம் எங்கே இருக்கு? அங்கே இருக்கா? இங்கேயே பார்த்தீங்கன்னா பக்கத்துல வாஷ்ரூம்ஸ் இருக்குங்க. நம்ம டாய்லெட்டுக்கும் குளிக்கிறதுக்கும் இடம் இருக்குங்க. இதுக்கு அருகாமையிலே இருக்க இன்னொரு பீச் போஹோ பீச்சுங்க. ஸ்நேகிதரம் பீச்ல இருந்து ஒரு 1 or 2 கிலோமீட்டர்ல ரீச் பண்ணிடலாங்க. பக்கத்துலயே தாங்க இருக்கும். ஓஹோ பீச்சோட ஸ்பெஷலி பாத்தீங்கன்னா அந்த பேக் வாட்டர் தண்ணி ரிவர் பாத்தீங்கன்னா பீச்சை போய் கலக்கிறத பாக்குறதுக்கு தாங்க வந்தோம். நாங்க வந்த டைம்ல பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு வாட்டர் ஃப்ளோ இல்லாதங்காட்டிக்கு தண்ணி தேக்கமடைஞ்சு ஒரு சகதியாட்டம் இருந்துச்சுங்க. இந்த ஓஹோ பீச்சுக்கு பாத்தீங்கன்னா நம்ம டிஎன் பீப்புள், அதாவது தமிழ்நாடு பீப்புள் அதிகமா இந்த பீச்சுக்கு நிறைய பேர் வர்றாங்க. அதை எங்களால பார்க்க முடிஞ்சது. இங்கேயும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ஷாப்ஸ் இருக்குங்க. ஐஸ்கிரீம் ஷாப்ஸ், டீ, சீ ஃபுட்டு, அந்த மாதிரி நிறைய ஷாப்ஸ் இருக்குங்க இங்கேயே. அந்த ஸ்நேகிதரம் பீச்சை காட்டிலும் இங்க ஓஹோ பீச்சுக்கு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மக்களும் கப்பிள்ஸும் வரதை பார்க்க முடிஞ்சதுங்க. கடையெல்லாம் ஷாப்ஸ்லாம் இங்கே நிறைய இருக்குது. இந்த பீச்சுக்கு வந்தீங்கன்னா இங்கே ஷாப்ஸ்லாம் நிறைய இருக்குது, என்ஜாய் பண்ணலாம். நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இங்கே தான் வராங்க. பீச் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. இந்த பேக் வாட்டர் தவிர மற்ற இடங்கள்லாம் அவ்வளோ நீட் அண்ட் கிளீனா வச்சிருந்தாங்க. பீச்சுக்கு நடந்து போற வழியிலேயே பாத்தீங்கன்னா அந்த பிரிட்ஜ் ஆட்ட போட்டு லைட் செட்டப்லாம் வச்சு அவ்வளோ சூப்பரா இருந்துச்சுங்க. இங்க பாத்தீங்கன்னா லிமிட்டடான பீப்புள்ஸ் மட்டும் தாங்க வராங்க குளிக்கிறதுக்கு. உள்ளூர் பீப்புள்ஸ் அதிகமா பார்க்க முடியல. அது போக லைஃப் கார்டு அந்த மாதிரிலாம் யாரும் இங்க இல்லைங்க. நல்ல ஒரு அமைதியான அழகான பீச்சும் கூடங்க. அப்படியே அந்த பீச்ல காலை நினைச்சிட்டு கொஞ்ச நாள் பீஸ்ஃபுல்லா ரிலாக்ஸ் பண்ணிட்டு வெயில்ல அவ்வளோ களைப்பா அங்கேயும் இங்கேயும் சுத்தினதுக்கு ஒரு இளநீ வாங்கி குடிச்சேங்க. இந்த ஓஹோ பீச்சும் ரொம்ப தேடி அலையெல்லாம் வேண்டியது இல்லைங்க. ரோட்டு மேலேயே ஒரு இடதுபுறமா இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஓஹோ பீச் நிறைய டிஎன் வண்டி, நிறைய பைக்ஸ் எல்லாம் நம்ம தமிழ்நாடு பீப்புள் அதிகமாக வர பீச்சுங்க. இங்கே பக்கத்துலேயே ஸ்நேகிதரம் பீச், இது ஓஹோ பீச். இந்த 2 பீச்சுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பீச் இருக்குங்க. பிளாக் ஸ்டோன் பீச் ஆட்ட ஒன்று இருக்குங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா அங்கே பைக்கு கார் பார்க் பண்ணால் அதுக்கு பார்க்கிங் சார்ஜ் மட்டும் வாங்குறாங்க. உள்ள என்ட்ரானோன்னா இடதுபுறமா பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குங்க. அதுக்கு இண்டிவிஜுவல் சார்ஜ் தாங்க. அதை கடந்து கொஞ்சம் தாண்டி போனோம்னா ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க. அங்கே உட்காந்து பீச்சை மட்டும் பார்க்க மட்டும்தாங்க முடியும், இறங்கி போய் குளிக்க முடியாதுங்க. ஸ்டோன் பீச்சுங்க. ஸ்நேகிதரம்லேருந்து கொஞ்சம் ஓஹோ பீச்சுக்கும் ஸ்நேகிதரம் பீச்சுக்கும் நடுவில் நலகெத்து ஸ்நேகிதரம் பார்க்கிங்னு போட்டிருந்தது. இங்கேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்ஸ் விளையாடுறதுக்கான பார்க் இருக்குங்க பக்கத்தில் பின்னாடியே. அது போக இந்த ஸ்டோன் மண்ணெரிப்பு தட்டிக்கிறதுக்காக ஸ்டோன்ஸ் நிறையா போட்டு வச்சுருக்காங்க. பீஸ்ஃபுல்லாக இங்கே உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு சூப்பரான இடங்க இது. நீங்க பீச்சில் இறங்கி குளிக்காதவங்களா இருந்தா இந்த இடத்துக்கு போனா சூப்பரா இருக்குங்க. அது மேல உட்காந்து அந்த பீச் வந்து அலைகள் வந்து இந்த பாறைய மேல மோதிட்டு போறத உட்காந்து பார்க்கலாங்க. அவ்வளோ அழகான ஒரு காட்சியை பார்க்கலாங்க. இதுதாங்க ஸ்நேகிதரம் பீச்சுக்கு பக்கத்துல அருகாமையில் இருக்க பீச்சுக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ மக்களை.